வடதிசை ராஜா. அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான். இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளுவான். பிறவாகமாய் வருகிற சேனைகள் இவனாலே பிறவாகமாய் முறிக்கப்படும். உடன்படிக்கையின் தலைவனும் முறிக்கப்படுவான். ஏனென்றால் அவனோடே சம்பந்தம் பண்ணின நாட்கள் முதல் அவன் சூதாய் நடந்து கொஞ்சம் ஜனங்களோட புறப்பட்டு வந்து பெலங்கொள்ளுவான். தேசம் சுக வாழ்வோடும் சம்பூரணத்தோடும் இருக்கையில் அவன் உட்பிரவேசித்து தன் பிதாக்களின் பிதாக்களும் செய்யாததை செய்வான். கொள்ளையிட்டு சூறையாடி பொருளை அவர்களுக்கு இறைத்து பங்கிட்டு அரண்களுக்கு விரோதமாக தனக்குள் உபாயங்களை யோசிப்பான். சில காலம் மட்டும் இப்படி இருக்கும். தானியேல் தன்னுடைய தரிசனத்திலே ஆட்டுக்கடாவையும் வெள்ளாட்டுக் கடாவையும் பார்த்தார். விசேஷமாய் முளைத்து எழும்பின 4 கொம்புகளையும் தானியேல் தரிசித்தார். அவைகளில் ஒன்றில் இருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரிதாயிற்று. தானியேல் 8:9. இந்த தரிசன வாக்கியத்தில் சின்ன கொம்பு என்று எழுதப்பட்டிருக்கிறவன் அந்தியோகஸ் எபிபேனஸை குறிக்கும். இவன் யூத மார்க்கத்திற்கு மிகப்பெரிய சத்துருவாய் இருந்தான். இவன் யூதர்களை அதிகமாய் துன்பப்படுத்தி உபத்திரவப்படுத்தினான். அந்தியோகஸ் எபிபேனஸுடைய ஆட்சி காலம் இங்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தியோகஸ் எபிபேனஸ் என்பவனே அந்தி கிறிஸ்துவுக்கு அடையாளமானவன் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீரும் மட்டும் அவனுக்கு கைகூடி வரும். நிர்ணயிக்கப்பட்டது நடந்து ஏறும். அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனையும் மதியாமலும் எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்கினான். அந்தியோகஸ் எபிபேனஸ் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறவன். அவன் தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்கிறவன். அவன் சில சமயங்களில் அரண்மனையில் இருந்து யாருக்கும் தெரியாமல் வெளியேறி தன்னுடைய நகரத்திற்குள் மாறுவேஷம் போட்டு சுற்றி அலைவானாம். அவன் தீய குணம் உள்ளவன் என்றும் இவன் ஒரு பைத்தியக்காரன் என்றும் சரித்திர ஆசிரியர்கள் இவனை பற்றி எழுதுகிறார்கள். அந்தியோகஸ் எபிபேனஸுடைய தகப்பன் ரோம பேரரசுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். ரோம பேரரசார் இவனை ஒடுக்குவதற்காக அந்தியோகஸ் எபிபேனஸை ரோமாபுரியின் சிறைச்சாலையில் பிணை கைதியாக பிடித்து அடைத்து வைத்திருந்தார்கள். எபிபேனஸ் என்னும் பெயருக்கு அறிவாளி, புத்திசாலி என்று பொருள். இவன் உண்மையில் புத்திசாலி அல்ல. இவன் தன்னைத்தானே புத்திசாலி என்று சொல்லிக் கொண்டான். அந்தியோகஸ் எபிபேனஸ் ரோமாபுரி சிறைச்சாலையில் பிணை கைதியாக அடைக்கப்பட்டிருந்த போது சிறைச்சாலையில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றும் சீரிய தேசத்திற்கு தான் ராஜாவாக வேண்டும் என்றும் அவனுக்குள் ஆசையும் யோசனையும் உண்டாயிற்று. தன்னுடைய மூத்த சகோதரனின் குமாரன் தேமோத்திரியுவை ரோம பேரரசாரிடம் தனக்கு பதிலாக பிணை கைதியாக ஒப்புக் கொடுத்து அவன் சிறைச்சாலையில் இருந்து வெளியேறினான். இக்காலத்தில் அந்தியோகஸ் எபிபேனஸுடைய மூத்த சகோதரனை ஹெலியோடோரஸ் என்பவன் கொன்று போட்டான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்தியோகஸ் எபிபேனஸ் சீரிய தேசத்திற்கு ராஜாவானான். அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான். இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள் என்று இவனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அந்தியோகஸ் எபிபேனஸ் தன்னுடைய மூத்த சகோதரனுக்கு பின்பு சீரிய தேசத்தின் சிங்காசனத்தில் வீற்றிருந்தாலும் சீரிய தேசத்தை ஆளுகை செய்யும் பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் அந்தியோகஸ் எபிபேனஸ் மிகவும் தந்திரமுள்ளவன். தன்னுடைய மூத்த சகோதரன் மரித்து போனதினால் சீரிய தேசத்தை காப்பாற்றுவதற்காக தான் ரோம பேரரசின் சிறைச்சாலையில் இருந்து விடுதலை பெற்று வந்திருப்பதாக சீரிய தேசத்து ஜனங்களுக்கு சொன்னான். தனக்கு பதிலாக தன்னுடைய மூத்த சகோதரனுடைய குமாரனை
ரோம பேரரசாரிடம் பிணை கைதியாக ஒப்படைத்திருப்பதாகவும் ஜனங்களிடம் பேசினான். ஜனங்களுக்கு இச்சகமான வார்த்தைகளையும் சொன்னான். இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளுவான் என்று இவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தியோகஸ் எபிபேனஸ் தன்னுடைய மூத்த சகோதரனை கொன்று போட்ட ஹெலியோடோஸையும் அழித்து போடுகிறான். இவனுடைய மூத்த சகோதரனுக்கு பின்பு அவனுடைய குமாரன் முறைப்படி ஆட்சிக்கு வர வேண்டும். ஆனால் அந்தியோகஸ் எபிபேனஸோ சீரிய தேசத்தாரிடம் இச்சகமாக பேசுகிறான். தன்னுடைய மூத்த சகோதரனுடைய குமாரன் ரோமாபுரி சிறைச்சாலையில் இருந்து விடுதலை பெற்று வந்தவுடன் ஆட்சி பொறுப்பை அவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து விடுவதாக அந்தியோகஸ் எபிபேனஸ் இச்சகமாக பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்கிறான். தன் சகோதரனுடைய குமாரனிடம் இது தொடர்பாக தான் உடன்படிக்கை பண்ணியிருப்பதாகவும் சீரிய தேசத்து ஜனங்கள் மத்தியிலே இச்சகம் பேசுகிறான். அந்தியோகஸ் எபிபேனஸ் தன் மூத்த சகோதரனுடைய குமாரனோட சம்பந்தம் பண்ணின நாட்கள் முதல் அவன் சூதானமாய் நடக்கிறான். கொஞ்சம் ஜனங்களோட புறப்பட்டு வந்து பலன் கொள்கிறான். பிரவாகமாய் வருகிற சேனைகள் இவனாலே பிரவாகமாய் முறிக்கப்படுகிறது. சீரிய தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டிய உடன்படிக்கையின் ராஜா ரோமாபுரி சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறான். உடன்படிக்கையின் தலைவனும் முறிக்கப்படுவான் என்று அந்தியோகஸ் எபிபேனஸை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சீரிய தேசத்தின் பிரபுக்கள் எல்லோரும் அந்தியோகஸ் எபிபேனஸுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் ஒரு சிலர் மாத்திரமே இவனோடு கூட இருந்தார்கள். அதன் பின்பு எல்லோரும் இவன் பக்கமாக சேர்ந்து கொண்டார்கள். அந்தியோகஸ் எபிபேனஸ் பலன் கொள்கிறான். சீரிய தேசம் சுக வாழ்வோடும் சம்பூரணத்தோடும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்தியோகஸ் எபிபேனஸ் சீரிய தேசத்திற்குள்ளே பிரவேசிக்கிறான். தன் பிதாக்களும் தன் பிதாக்களின் பிதாக்களும் செய்யாததை அந்தியோகஸ் எபிபேனஸ் செய்கிறான். யுத்தத்திலே தனக்கு கிடைத்த கொள்ளை பொருட்களை சீரிய தேசத்து ஜனங்களுக்கு இறைத்து பங்கிடுகிறான். ஜனங்கள் இவன் மீது சந்தோஷமாய் இருக்கிறார்கள். இந்த கொள்ளை பொருட்கள் எல்லாம் அந்நிய தேசங்களிலே கொள்ளையிட்டு சூறையாடி அபகரித்தவை ஆகும். அந்தியோகஸ் எபிபேனஸ் சீரிய தேசத்து ஜனங்களுக்கு கொள்ளை பொருளை பங்கிட்டு கொடுத்தாலும் அவன் அரண்களுக்கு விரோதமாக தனக்குள் உபாயங்களை யோசிக்கிறான். சீரிய தேசத்திலே இருக்கிற பலவான்கள், பிரபுக்கள், இராணுவ தளபதிகள் ஆகியவர்கள் அந்த தேசத்தில் அரண்களைப் போல இருக்கிறார்கள். அந்தியோகஸ் எபிபேனஸ் அரண்களைப் போல இருக்கிற இவர்களுக்கு மேலாக தன்னை உயர்த்தி தன்னுடைய ராஜாசனத்தை பாதுகாத்துக் கொள்கிறான். தனக்கு ஆதரவு கொடுக்கிற பிரபுக்களை நேசிக்கிறான். அவர்களுக்கு வெகுமதி கொடுக்கிறான். தனக்கு எதிர்த்து நிற்கிறவர்களையோ வஞ்சனை செய்து அழித்து போடுகிறான். சீரிய தேசத்தில் உள்ள எல்லா அரண்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறான். சில காலம் மட்டும் இப்படி இருக்கும். அந்தியோகஸ் எபிபேனஸ் ஆரம்பத்தில் ஜனங்களிடத்தில் நல்ல பெயர் எடுப்பதற்காக கொள்ளை பொருட்களை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். தேசத்தில் உள்ள எல்லா அரண்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான். அதன் பின்பு கொள்ளை பொருட்களை ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பதை நிறுத்திவிட்டான். அவர்களை அடக்கி ஆளுகை செய்ய ஆரம்பித்தான். சில காலம் மட்டும் உதவி செய்வது போல நடித்தான். அதன் பின்பு அவன் தன் கொடூரமான சுயரூபத்தை காண்பித்தான். வடதிசை ராஜாவின் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான். இது 4ஆம் அந்தியோகஸை குறிக்கும். இவனுடைய மறுபெயர் எபிபேனஸ். இவனுடைய ஆட்சி காலம் கிமு 175 முதல் 163 வரை ஆகும். தானியேல் 11:21 முதல் 34 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டுள்ள சம்பவங்கள் அனைத்தும் இவனை பற்றியது ஆகும். சீரியாவின் கடைசி ராஜாவாகிய அந்தி கிறிஸ்துவை பற்றியும் இந்த வசன பகுதியில் கூறப்பட்டிருக்கிறது. ஆயினும் அந்தியோகஸ் எபிபேனஸ் என்பவன் அந்தி கிறிஸ்து அல்ல. அந்தியோகஸ் எபிபேனஸிற்கும் யாசேனுக்கும் இடையில் உள்ள ஒப்பந்தம் முறிந்து போயிற்று. அந்தியோகஸ் எபிபேனஸ் தன் தந்தையின் மூலமாக ரோம பேரரசுக்கு கட்ட வேண்டிய வரிப்பணத்தை கட்ட முடியாமல் போனதற்காக சிறைப்பிடிக்கப்படுகிறான். சிறையிருப்புக்கு பின்பு அவன் தன் தேசத்திற்கு திரும்பி வரும்போது தேசத்தில் பலவிதமான குழப்பங்கள் நிலவிற்று. இவனுக்கு கொஞ்சம் ஜனங்களே ஆதரவாக இருந்தார்கள். ஆயினும் தன் சகோதரன், தன் ஆதரவாளர்கள் ஆகியோருடைய துணையுடன்
மறுபடியும் ஆட்சி பொறுப்பை பெற்றுக் கொள்கிறான். தேசம் சுக வாழ்வோடும் சுக சம்பூரணத்தோடும் இருக்கையில் அவன் உட்பிரவேசிப்பான். அந்தியோகஸ் எபிபேனஸ் ராஜாவான பின்பு பாலஸ்தீனமும் பொனீஷியாவும் தனக்கு உரியது என்று அறிவித்தான். இதனால் சீரியாவிற்கும் எகிப்திற்கும் இடையில் யுத்தம் உண்டாயிற்று. அவன் தன் பிதாக்களின் பிதாக்களும் செய்யாததை செய்வான். யுத்தத்தில் கிடைத்த கொள்ளைப் பொருட்களை அந்தியோகஸ் தன்னுடைய நண்பர்களுக்கும் படை வீரர்களுக்கும் தாராளமாக பிரித்துக் கொடுத்தான். இவனுடைய முன்னோர்கள் இதுபோன்று செய்யவில்லை. இவன் வீதிகளுக்கு சென்று பொன், வெள்ளி ஆகியவற்றை ஜனங்கள் மத்தியில் எறிவான் என்று வரலாறு கூறுகிறது. அவன் அரண்களுக்கு விரோதமாக தனக்குள் உபாயங்களை யோசிப்பான். அந்தியோகஸின் ஆட்சி காலத்தில் எகிப்து தேசம் இவன் மீது யுத்தம் பண்ண முயற்சி பண்ணிற்று. இவன் பலவிதமான உபாயங்களை யோசித்து எகிப்தின் மீது யுத்தத்தை தவிர்த்தான். தன்னுடைய எல்லைகளை பலப்படுத்தி எகிப்தின் மீது யுத்தம் பண்ண ஆயத்தமானான்.